ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 3 டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு ரெசிபிஸ் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஏற்கனவே உருளைக்கிழங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் நம்ம படறின மாதிரி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதிலேயே டேரெக்டாக வேக வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் வேக வச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு 50% போல். அதுக்கப்புறமா எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிதமான சூடில் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். வேக வச்சு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் கனமான கடாயாக இருந்தால் நம்ம அடியில் ஒட்டாமல் அது அப்படியே இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலை நம்ம உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் கலருக்காக, சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா உருளைக்கிழங்கோட இது வேக வைக்கும்போது நமக்கு தண்ணி ஜஸ்ட் லைட்டாக தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி இப்படி நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்த அப்புறமா இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கனமாக இருக்கிற பாத்திரத்தில் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம வேக வச்சோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மெதுவாக வேக ஆரம்பித்து அது நல்லா வெந்து உள்ளுக்குள்ளெல்லாம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். இது ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணி கூட வேக வச்சுட்டு வறுத்து செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வச்சு கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா அதை ஊற்றி இப்படி நல்லா கலந்து மிச்சம் இருக்கிற அந்த கால்வாசி, இப்போ 3/4 பாகம் வெந்திருக்கு இல்லைங்களா, மீதி இருக்கிற இந்த கால்வாசியை நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படியே மூடி போட்டு பொறுமையாக லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்படி கொஞ்சம் நேரம் கழித்து நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மசாலா ஒட்டுனது அப்படியே வரும். இதை நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணலைன்னா கூட நமக்கு அந்த அடியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும்னா இப்படி இருக்கிற கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஜஸ்ட் லைட்டான கொஞ்சம் கனமாக இருக்கிற இந்த கடாயில் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். 2-3 தடவை நிறைய நல்லா திருப்பி இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இது உருளைக்கிழங்கு வறுவல் எப்போவும் சாப்பிட்டு போர் அடிச்சிட்டுனா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி வெளியே இறக்கிடலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த பூண்டோட அந்த ஃப்ளேவர் ப்ளஸ் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நமக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து இதை நல்லா கலந்து இறக்கணும்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்படி நல்லா கலக்கும்போது அடியில் நமக்கு அந்த ஒட்டின மாதிரி அது இருக்கணும். அப்போ தான் நம்ம கலரணும். அப்போ தான் அந்த ஒட்டினது இந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஒடிஷாவில் நார்மலாகவே பொரியல் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக தீச்சி விட்டு தான் எடுப்பாங்க. ஓரளவுக்கு, ஜஸ்ட் ரொம்ப இல்லை, ஜஸ்ட் லைட்டாக தீயிற மாதிரி பண்ணி எடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பொரியல் இன்னொன்று பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும். இது எப்படின்னா கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி போட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நல்லா ஜஸ்ட் லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சிட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடான அப்புறமா இதில் கடுகு சீரக காஞ்ச மிளகாலாம் நீங்கள் எண்ணெய் போட்டு தாளிப்பு ஒன்று போடுவீங்களா அந்த மாதிரி போடுங்க. ஒடிஷாவில் பஞ்சப்புட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடுகு சீரகம், வெந்தயம், சோம்பு, கருஞ்சீரகம் இதெல்லாம் அளவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இங்கே ஆட் பண்ணுவாங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண பாகற்காய், குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் ரவுண்டாக மெல்லிஸாக கட் பண்ணணும். தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நீங்கள் வெங்காயம் நம்ம ஏற்கனவே அரைச்சதில் சேர்த்துருக்கோம். இங்கே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டுக்கு தாளிப்பு மட்டும் போட்டு நம்ம பாகற்காயும் உருளைக்கிழங்கையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரத்துக்கு நம்ம மிளகாய் ஏற்கனவே அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் இங்கே சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து
மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் வந்து வேகட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒடிஷாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கிற கடாய் யூஸ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா பொரியலை வந்து அப்படியே மூடிட்டு வச்சுருவாங்க. ஜஸ்ட் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து அந்த கரண்டியில் வந்து நல்லா கலக்கி விடுவாங்க. அப்போ வந்து அந்த ஜஸ்ட் லைட்டாக ஒட்டின அந்த டேஸ்ட் வந்து பாகற்காயிலும் சரி உருளைக்கிழங்குலையும் ஒட்டின போது கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரும். ப்ளஸ் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு ஜஸ்ட் லைட்டாக நம்ம மசாலாவுக்கு தண்ணி சேர்க்கலை இல்லைங்களா, அதனால அரைச்ச அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி போட்டு இப்படி நல்லா கலந்து மிதமான சூடில் நல்லா இந்த மாதிரி வேக வச்சோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி கிளறி எடுத்து விடணும். அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எண்ணெயே இல்லாமல் செய்கிறதுக்கு நல்ல மெலிசாக உருளைக்கிழங்க எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிய 4-5 தடவை நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த ஸ்க்ராட்ச்லாம் வந்து ரிமூவ் ஆகும். பொறுமையாக வந்து நல்ல ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி இதை கலந்து இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. அந்த ஸ்க்ராட்ச்லாம் வெளியில் போன அப்புறமா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சரியாக கழுவாமல் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும்னா நமக்கு அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்ட் ஆயிரும். அதனால் இப்படி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 30 செகண்ட் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஏற்கனவே நல்லா சூடாக இருந்தது. ஜஸ்ட் அதில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை உடனே வந்து நம்ம சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு வெளியே எடுத்துட்டோம்னால அது வெந்துடும் பாதி அளவுக்கு. மறுபடியும் நம்ம சிப்ஸ் செய்யும் போது மீதி வந்து வெந்துக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த அப்புறமா இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் எப்படின்னா ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி மட்டும் இருந்து போகணும். அவ்வளோதான். மற்றபடி காய வைக்க வேண்டிய கிடையாது. நம்ம அந்த தண்ணி வந்து ஒட்டியிருக்கு இல்லைங்களா, இப்போ இதுக்குள்ளே அது வந்து தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகணும். அது மாதிரி தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆன அப்புறமா நம்ம சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஈரத்தில் ஓரளவுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு மேலே இந்த மாதிரி தவா வச்சு அதில் டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சிப்ஸ்லாம் வச்சிடலாம். அடுப்பு வந்து லாஸ்ட்டு சிம்மில் வைங்க. பொறுமையாக லாஸ்ட்டு சிம்மில் ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் இருக்கணும். நம்ம அப்படியே வந்து இந்த உருளைக்கிழங்கு ஒன்றுன்னா இப்படியே அடுக்கி வச்சிடணும். இதனால் கொஞ்சம் பெரிய தவாவாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவும் ஒரேடியாக நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு வச்சிடலான்னு சொல்லி பார்க்குறேன் கவர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மேலே வந்து வராமல் தள்ளி எல்லாமே தனித்தனியாக வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாத்தையும் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கனாலே இந்த மாதிரி கிறிஸ்பினஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து திருப்பி போட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் திருப்பி போடணும். இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு வெந்த அப்புறமா 2வது பக்கம் நம்ம திருப்பி போடும்போது அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். 2 சைடும் ஒரு சைடு நமக்கு வெந்துருச்சுன்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே 2வது பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக எண்ணெயே இல்லாமல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா அவருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.